வணக்கம் மக்களே, டேஸ்டியான ரவா கிச்சடி வித் கோகோனட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பீன்ஸ், கேரட், வேக வச்ச பச்சை பட்டாணி தேவையான அளவு எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. வானல்ல 2 கப் ரவை போட்டு நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே வானல்ல 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த காய்களும் நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி, அப்போது 2 கப் ரவைக்கு 6 கப் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு மூடி வச்சிடலாம். இது கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ரவை போட்டு இறக்கணும். எங்கள் வீட்டுக்கிட்டெல்லாம் கடலெண்ணெய் இப்போது 1 லிட்டர் 290 ரூபா. உங்கள் வீட்டுக்கிட்டெல்லாம் எவ்வளோ இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ரவையை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டிப்படாமல் டேஸ்டான நம்மளுக்கு கிச்சடி கிடைக்கும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஃபுல் சிம்மில் வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போவே பாருங்கள், கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்ற அளவுக்கு நல்ல டேஸ்டியான ரவா கிச்சடி ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி மறுபடியும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், எம்மியான டேஸ்டான ரவா கிச்சடி ரெடி ஆயாச்சு. அதுக்குள்ளே நம்ம இங்கே தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சாச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி பீன்ஸ், கேரட்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி கிச்சடியில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பார்க்கும்போதே அந்த கலருக்காகவே எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.